வெங்கி வந்து பெசன் நகர் வந்துட்டாரு. பாடின்னு சொல்ல மாட்டேன்றான். பாடின்னு பொணம்னு சொல்றது கூட தப்புன்னு சொல்லி நினைக்கிறவன் சூர்யா. ஒரு படத்திலே வச்சிருக்கான் அந்த வீட்டு. அந்த பையன் தவறிட்டாப்புல இறந்துட்டாரு. அவங்க சம்பிரதாயப்படி கொஞ்சம் சீக்கிரமாகவே சடங்குகள் செஞ்சு அடக்கம் பண்ணணும் பெசன் நகர் மயானத்தில். காலையில் எனக்கு சூர்யா அதிகாலையில் ஃபோன் பண்ணி, நான் வெங்கி நம்மளை விட்டு போயிட்டாருண்ணா. ஏன்னா எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி நீங்கள் இருக்குன்னா நான் அங்கே தான் வெங்கி வீட்டில் தான் இருக்கேன், சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வர்ற வழியில் கொஞ்சம் டிலே ஆகி வந்துகிட்டே இருக்கிறபோது இடையில எதுவும் சூர்யாட்டேருந்து ஃபோனே வரல. அடுத்த ஒரு வார்த்தை வருது, திரும்ப ஃபோன் வருது சூர்யாட்டேருந்து. ஆனால் வெங்கி வந்து பெசன் நகர் வந்துட்டார். வெங்கி வந்து பெசன் நகர் வந்துட்டார். பாடின்னு சொல்ல மாட்டேன்றான். பாடின்னு பொணம்னு சொல்றது கூட தப்புன்னு சொல்லி நினைக்கிறவன் சூர்யா. ஒரு படத்திலே வச்சிருக்கான் அந்த வீட்டு. சூர்யா படத்தில் ஏதோ ஒன்று அப்பா வந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. சுடுகாட்டுக்கு போகிறாங்க, அப்பா கிளம்பிட்டாருமா. சுடுகாடு என்ன படம் வாரணமாயிரம்னு நினைக்கிறேன். சூர்யா 2 வருஷம் முன்னாடி ஃபாதர் கேரக்டர் சன் கேரக்டர் எந்த படம் ஞாபகம் இல்லை. அது அதே மாதிரி அப்பா கிளம்பிட்டாருன்னு தான் சொல்லுவான், டெட் பாடி போகுதுன்னு சொல்லாமல். அது ரொம்ப எமோஷனலாக கேட்கும் போது. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அந்த எரியூட்டுறதுக்கு முன்னாடி டக்குனே பிடிச்சி வெளியே புஷ் பண்ணிட்டான். அதை நான் பார்க்கக்கூடாது. ஓ சரி வேண்டாம் பார்க்க வேண்டாம். நான் பார்க்க வேண்டாம். கஷ்டம் பார்க்குறதுக்கு அவங்க தைரியம் இருக்குது, எனக்கு இல்லைன்றது தெரியும். தெரிஞ்சு வச்சு கஷ்டப்படுத்த வேண்டாம் தள்ளி விட்டான். அப்படிப்பட்ட குணம் படைத்த ஒரு பிள்ளைய தான் நீங்கள் பெற்றிருக்கீங்க. அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப 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 பெருமைப்படணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி. 25 ஆண்டுகள் சினிமா வாழ்க்கையை நீங்கள் பொதுவாக கற்றுக்கிட்ட விஷயம் தான் இருக்குதா? எனக்கு இந்த சுரேஷ் காமாட்சியோட வற்புறுத்தலின் பேரில் தான் இந்த விழாவுக்கே வந்து எனக்கு அதில் மொத்தத்தில் உட்காந்து என்னை ஒருத்தன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற ஒரு, அது உங்கள் தன்னடக்கத்தை சொல்லுது. தன்னடக்கம் இல்லை, தன்னடக்கம் இல்லை, நான் நிஜமாகவே உணர்ந்து சொல்கிறேன். சரி, மகிழ்ச்சி. நீங்கள் சென்னை வரும்போது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 20 வயசு 22 வயசு இருக்கலாம். நிறைய கனவுகளோடு சென்னை வந்திருக்கீங்க. 25 வருஷங்களில் பல வித்தியாசமான படங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எந்த கனவோட சென்னை வந்தீங்களே அந்த கனவு நிறைவேறித்தான் நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைவேறல சார். மகிழ்ச்சி. இன்னும் தொடர்வார். இன்னும் 25 வருஷம் இருக்குது. வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வணங்கான் மாபெரும் வெற்றி பெற உங்கள் அறிவியல் சாவிலே மீண்டும் ஒரு முறை நன்றி அறிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது, உதவி இயக்குநர்கள், டியூன் டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் ஜிவி, சாம்சிஎஸ், இப்படி மற்ற சம்மந்தப்பட்ட முக்கிய விருந்தினர்கள் எல்லாருக்கும் இது ஒரு முக்கியமான நிகழ்வாக எடுத்து நீங்கள் வந்ததுக்காக என்னுடைய தாழ்மையான நன்றியை உங்கள் பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி.